வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எங்கள் வீட்டில். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சம். எப்படி செய்யலாம் பார்த்துலாமா? அடுப்பில் இந்த மாதிரி சட்டி வச்சுக்கலாம். சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக. ஓகே, சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிட்டும். கடுகு வச்சுட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்தாச்சு. நல்லா வணக்கி விட்டுக்குங்க. 5 மினிட்ஸ் குக் ஆகுது. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். நல்லா வெந்துடுச்சு. தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.